வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு 11 ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்கள பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 16ஆம் தேதிக்கு உண்டான ஜாதகத்த. இது 6வது ஜாதகம். 16/11/1995 ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள பார்க்கலாம். நீங்க பிறந்து 30 வருஷத்த பூர்த்தி பண்றீங்க. நீங்க பிறந்தது வியாழக்கிழமை. அதாவது தேய்பிறை நவமி தேதியில பிறந்திருப்பீங்க. மக நட்சத்திரம் சிம்ம ராசியில பிறக்கக்கூடிய உங்களுக்கு சந்திராசிரமமா அமையக்கூடியது தனுசு ராசி மீன ராசி சந்திராசிரமமா அமையுங்க. மா, மீ, மூ, மே இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த மக நட்சத்திர சிம்மராசி பொருந்தும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி பூர நட்சத்திர சிம்மராசிலேயே. அடுத்தது அதிர்ஷ்ட புள்ளி விசாக நட்சத்திரம் விருச்சக ராசியில் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. சரி, இந்த மக நட்சத்திரம் சிம்மராசியோட தன்மை என்ன அப்படின்னா, இது கேதுவோட சாருங்க. ஒரு சில நேரம் தாய் கொஞ்சம் பாதிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை, ஒரு நாளாவது அம்மா விதவை இல்லைன்னா வாழ வெட்டியா வாழ வேண்டிய சூழ்நிலை இது ஏற்படுத்திடலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவங்க கொஞ்சம் நோயாளி தன்மையோட இருக்கும். அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்க நீங்க. ஞானம் நல்லாவே இருக்கும். போற இடத்துல பேர் புகழ் வரக்கூடிய அமைப்பு அருமையா இருக்குங்க. ஆனா பிறக்கிற மாசத்த பொறுத்த அளவுக்கு பேர் புகழுக்கு கொஞ்சம் இழுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலயும், இது பிறந்தது ஐப்பசிங்கிறதுனால அந்த சூரியன் நீச்சமாயி உட்கார்ந்திருக்க காரணத்தினாலயும் கொஞ்சம் தந்தையாலயும் ஒரு சில நேரத்துல பிரயோஜனம் இருக்காம இருப்பீங்க அப்படிங்கிற காரணத்தையும் எடுத்துக்கலாம். சரிங்களா? தாய விட்டு தள்ளி வாழ வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு குடுக்கலாம். அந்த தசாபுத்தி காலத்துல அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். சரி. இது பிறக்கும்போது கேதுவோட சாரத்துங்கிறதுனால கேது தான் தசாபுத்தி நடத்துவார். அடுத்து சுக்கிர தசை ஒரு 20 வருஷமும், சூரிய தசை ஒரு 6 வருஷமும், இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கிறது சந்திர தசை ஒரு 10 வருஷமும் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த சந்திரனும் கேதுவோட சாரத்திலே இருக்காங்க. ராகு தோஷம் இருந்ததுன்னா அவங்க பூராமே கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்புகள் எடுத்துட்டு போயிடும். அப்படின்னு பார்த்தா மீன லக்னம், மேச லக்னம், கன்னி லக்னம், துலாம் லக்னம் இந்த 4 லக்னத்துக்காரங்க இப்போதைக்கு நடக்கிற சந்திர தசை பாதகமா இருக்கக்கூடிய அமைப்பா அவங்களுக்கு ஏற்படுத்தலாம். இது தாய்க்கும் பார்த்தீங்க அப்படி சொன்னா கொஞ்சம் கெட்ட பேரை ஏற்படுத்தும். கொஞ்சம் தள்ளி போய் வாழ வேண்டிய சூழ்நிலை கூட குடுக்கலாம். இல்ல நீங்க தள்ளி போயிருக்கலாம் அந்த சூழ்நிலை. சரிங்களா? அப்படின்னா நமக்கு இந்த தசாபுத்தி நடத்துற காலத்துல கணவன் மனைவிக்கு இடையில சண்டை, பிரச்சனை, பிரிவுல போய் முடியலாம். ஒரு சில பேத்துக்கு திருமணம் அமைச்சு குடுக்காம இருக்கலாம். அப்படி அமைச்சு குடுத்தாலும் அவங்களோட சேர்ந்து வாழ முடியாத சூழ்நிலை, கடன் கம்பல்சரி இருக்கும். நோய் நொடி இருக்கும். கூட அம்மாவே இருந்தாலும் அவங்களும் கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் இதெல்லாம் தள்ளி இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்களும் பூர்வீகத்த விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தீங்கன்னா, அருமையா இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். இப்ப கோச்சாரப்படி கிரகப்படி பார்த்தாச்சுங்க. இப்ப நாடி முறைப்படி நம்ம பார்த்துருவோம். சரி, நாடி முறைப்படி பார்த்தீங்கன்னா, கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் வருங்க. செரிமான கோளாறு பிரச்சனை, கொஞ்சம் குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும், ஒட்டுக்குடல் ஆப்பரேஷன் ஒரு சில பேத்துக்கு செய்ய வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் இழுத்துட்டு போயிடலாம். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க்கோ, எலக்ட்ரீஷியன் சம்மந்தப்பட்டதோ, எலக்ட்ரானிக் பொருள் வாங்கி வித்தாலோ நல்ல லாபத்த கொடுக்கும். டிரைவிங் சம்மந்தப்பட்டதோ லாபத்த கொடுக்கும். சொந்த தொழில் 30 வயசு வரைக்கும் ஆகாதுங்க. இதுவரைக்கும் சொந்த தொழில் பார்க்காம இருந்தா நல்லது. பார்த்திருந்தா ஞானம் மட்டும் தான் கிடைக்கும். லாபம் கிடைக்காது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம். நீங்க நல்ல வியாபாரி தான். 30 வயசுக்கு மேல பண்ணா நல்ல வியாபாரி. தந்தை வழி சொத்துக்களும் கொஞ்சம் பயன்படக்கூடிய அமைப்புல இருக்கு. தந்தை இருந்தாரு அப்படின்னா, அவர் தனலாபத்துக்கு சொந்தக்காரரு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மனைவி அதிகாரத்துக்கு சொந்தக்காரி, தலக்கணம் புடிச்சவன், ரொம்ப நல்லவங்களா தான் இருப்பாங்க. ஆனா நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட வயசுல மூத்த பெண்களோட சகவாசமோ, தாம்பத்தியமோ ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். நீங்க தனலாபத்துக்கு சொந்தக்காரர் தான், நல்ல கோவக்காரரு, ரோசக்காரரு, ஒரு சில பேர் அரசு உத்தியோகத்துல உட்கார்ந்திருக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் வருங்க. ரத்த குழாய் அடைப்பு சம்பந்தப்பட்டதும் கொஞ்சம் வரும். இதனால பார்த்தீங்கன்னா, நீங்களே கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு போகலாம். கை, கால் பேரலைஸ் ஆகலாம். ஒரு சில பேத்துக்கு விபத்துகள் மூலியமா கை, கால் இழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இது குடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமா இருந்ததுன்னா, நீங்க அரசு உத்தியோகத்துல உட்கார்ந்திருக்கலாம். நல்ல கோவத்துக்கு, ரோசத்துக்கு சொந்தக்காரி தான். ரொம்ப நல்லவங்க தான். அதுல மாற்றம் இல்ல. கணவனும் ரொம்ப நல்லவன் தான். ஆனா கொஞ்சம் குடிகாரனா இருக்க வேண்டிய சூழ்நிலை குடுத்துரும். இல்லைன்னா அவனோட சம்பாத்தியம் பயன்படாத சூழ்நிலைக்கு இழுத்து கொண்டு போய் நிறுத்திரும் அப்படிங்கிறதை புரிஞ்சுக்கலாம். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு ஒரு சில பேர் ஆசிரியரா இருக்கக்கூடிய தன்மை, ஒரு சில பேர் மருத்துவரா இருக்கக்கூடிய தன்மையும் அருமையா இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். கொஞ்சம் அதுக்கும் கவனமா இருக்கிறது நல்லது. கோச்சாரப்படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் உண்டா அப்படின்னா, சித்திரைக்கு மேல திருமண யோகமோ, மறுமணம் செய்யக்கூடிய யோகமோ அருமையா இருக்கு. வீடு, இடம் வாங்கக்கூடிய யோகமும், விபத்து யோகமும் உண்டு அப்படிங்கிறத சொல்லிட்டு, மேலும் வேறு தகவல்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலைக்கானங்க. நம்ம ஜாதகம் பார்க்கறதுக்கு ரூ. 200 ஃபீஸா நிர்ணயம் பண்ணியிருக்கேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வாஸ்து பார்க்கறதுக்கு 2000மும், ஜாதகம் எழுதி கொடுக்கறதுக்கு ஒரு 1500 கட்டணமா வாங்கிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க தாராளமா கூப்பிடுங்க. உங்களுக்கு உண்டான தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, மேலும் வேறு தகவலுக்கு கிருஷ்ணா ஜோதி நிலைக்கானங்க. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.